குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா வர நடிகை சுனிதா அவர்கள் இப்போ குக் வித் கோமாளி சீசன் 6ல ஒரு கண்டஸ்டன்டா இருக்க நடிகர் உமேர் அவர்களை லவ் பண்றதா சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு முதல் முறையா இதுக்கு பதில் சொல்ற விதமா நடிகை சுனிதா அவர்கள் சில முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில இப்போ நம்பர் 1 ஹிட் ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 6 வருஷமா ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சீசன் 6 விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இதுல ஒரு குக்கா கலக்கிட்டு வரவர் தான் நடிகர் உமேர் அவர்கள். இவர் அதிகமா எல்லா எபிசோட்லயும் கோமாளியா நடிகை சுனிதா அவர்களை தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவாரு. அது மட்டும் இல்லாம இவர் இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல இருந்து நடிகை சுனிதா அவர்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுக்கு ஏத்த மாதிரி நடிகை சுனிதா அவர்களும் இப்பெல்லாம் உமேர் அவர்கள் கூட இருக்கிற மாதிரியான போட்டோவை தான் அதிகமா போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் ஒரு வழியா சுனிதாவுக்கு நல்லது நடக்க போகுது, உங்க ஜோடி ரொம்பவே சூப்பரா இருக்கு, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை சுனிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, குக் வித் கோமாளில நான் உமேர் அவர்கள் கூட க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு பல பேர் நாங்க லவ் பண்றோமா அப்படின்னு கேட்டுட்டு வரீங்க. உமேர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவரு காஷ்மீர்ல இருந்து வராரு, நான் அஸ்ஸாம்ல இருந்து வரேன், அதனால எங்களுக்கு பெருசா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது. நான் உமேர் கிட்ட எப்படி பழகுறேனோ அதே மாதிரி தான் எல்லார்கிட்டையும் பழகுவேன், இது உமேருக்கும் நல்லாவே தெரியும், யாரும் இத தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதே விஷயத்தை தான் நடிகர் உமேர் அவர்களும் ரீசெண்டா அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காரு. இத வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு நல்ல நட்பு மட்டும் தான் இருந்துட்டு வருது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை சுனிதா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.